ஹேய் ஹாய் எப்படா இருக்க? என்னடா அந்த பக்கம் வேலைடா. வேலையா? ஹேய் ஆமாண்டா. சரி அதெல்லாம் விடு, ஃபோன் நம்பர் சொல்லு. ஆமாவா? சரி நோட் பண்ணிக்கோ. சரிடா. சரி நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ. ஓகே, நான் அப்புறம் உனக்கு படம் ஓகே, அனுப்புறேன். bye. சரியா? பார்த்து. பாய். சொல்கிறேன் மச்சான். ஓ ஆமாண்டா சொல்கிறேன் மறந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் கூட அனுப்புகிறேன். ஓகே 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 ரைட். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் மயக்கம்தான். நீங்கள் விழுந்திருந்த இடத்துல இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன என்ஃபோன் மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், பிளாக் பண்ணிடலாம். என்கிட்ட என்ஃபோன் இல்லை. என்ஃபோன் இல்லையா? இந்த காலத்து பொண்ணுக்கிட்ட என்பேக் இருக்கோ இல்லையோ இப்போ என்ஃபோன் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன என்ஃபோன் இல்லைன்னு சொல்கிறீங்க? சரி என்ன காரணம்னு தெரில. காலைல உங்களை ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்தேன், அதுக்கப்புறம் ட்ரெயினுக்குள்ளே பார்த்தேன், அப்புறம் சாயந்தரம் பிளாட்ஃபார்மில் மயங்கி விழுந்திருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் தான் உதவி பண்ணணும் என் தலையில் எழுதிருக்கு போல். ஏதாவது பிரச்சனையா? இல்லை கலந்து பார்க்குறேன், உங்கள் முகமே சரியில்லை. எதுனா சொல்லுங்கள், ஏதாவது உதவி பண்ணணுமா? சரி நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்கள் பேக்கில் அங்கே தான் இருக்குது, உடம்பு பார்த்துங்க. நான் முதல் கிளம்புறேன். இல்லை, கோபி கிடைக்குமா? காஃபி பிடி. Sungai Chinook Estate, த்ரோலா. நான் பிறந்த இடம். அடிப்படை வசதிக்கே பிரச்சனையாக இருக்கிற குடும்பத்தில் நான் பிறந்ததே ஒரு பிரச்சனை தான்.
இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? ச்சே! நான் என்னப்பா பண்றது? எல்லாம் அவன் கொடுத்தது. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு அவனை சொல்லு. அம்மாக்கும் புள்ளிக்கும் ஒரே நேரத்துல பிரசவம். அசிங்கமா இருக்கியா? ஏய் என்னடாச்சு? ஏன் அவ்வளோ டென்ஷனா இருக்க? அப்படி ஊர் உலகத்துல நடக்கூடாது என்னடா நடந்து போச்சு? இப்படி சலிச்சுக்கிற? இந்தா இத குடி. அண்ணா, மாய் எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல. என்னடா? இந்த வயசுல இவங்க அப்பா சின்ன வயசுல டேய் மண்டை ஏத்தாத, மண்டையை உடச்சு விடும் உன்ன. டேய் ஏன்டா அவசரப்படுற? உனக்கு தான் ஒரு புது தங்கச்சி ஒன்று பிறந்திருக்குல, அதை நினச்சி ஹாப்பியாடுறா. ஏன்டா கோச்சிக்கிட்டு இருக்க? உன் வீட்டில் உங்க அம்மாக்கும் உங்க அக்காக்கும் ஒரே நேரத்தில் பிள்ளை பிறந்தா அப்போ திரும்ப என் வழி. இனிமே எஸ்டியில் இருக்கிற எல்லாரும் கிண்டல் பண்ண போறாங்க. இல்லை அதெல்லாம் மச்சான், டேய் இப்பதான் தங்கச்சி பிறந்திருக்கு அதுக்கிட்டயும் மச்சாங்கற? இப்போ அப்ளிகேஷன் போடாதானே பின்னால உதவும். அடி அம்மா டேய் 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 ஏன் கோவப்படுற? ஏன் கோவப்படுற? என்னாச்சு இப்ப? அட போன என் கஷ்டம் தெரியாம ஏற்கனவே எங்க அக்காவை கட்டி கொடுத்தா இப்ப குடும்பமே பாதி கடைக்காரனா இருக்கும். இதான் இப்போ இது ஒன்று பிறந்திருக்கு. இதுவும் என் தலையில தானே வந்து விடியும். ஓஹோ அந்த பிரச்சனையா? அப்போ உனக்கு இந்த தண்ணி சரிப்பட்டு வராது. இந்த சனியை பிறந்த நேரம் ஓவர் டைமை பிடிச்சி வெட்டிட்டானுங்க. ஏற்கனவே வயிற்றுக்கும் வாய்க்கும் கடலை கட்டுறதுக்கு எல்லாமே சரியா இருக்கு. இப்ப பால் மாவு அது இதுன்னா நான் எங்க தான் போவேன்? டேய் இப்படி சொன்னா எப்படிடா? சம்பளம் போட்டவன் பங்காளி வட்டி காசுக்கு கரெக்டாக வந்து நின்னுடுறான். எல்லாம் வெட்டி போய் அரிசிக்கும் தண்ணி காசுக்கும் லைட்டு காசுக்குமே சரியா போயிடுதியா? தெரியுதுல்ல, இந்த அறிவு இருக்கிற நீ அன்னைக்கு என்னோட பத்தி சொல்லி யாராவது கேட்டாங்களா? ஏய் போது நிறுத்துடா. இன்னும் உன் காசுல வாடுற மாதிரி பேசிருக்க. அந்த புள்ளையும் ஒரு ரத்தம் தானடா. அத போய் சனிங்கிறீங்களே. நாக்கு அடிக்கிற போது. ஓ சும்மா பயமுறுத்தாதம்மா. எனக்கு 4 காசு சேர்த்து வச்சுக்கணும் தான் பேசிட்டு இருக்கேன். வரதெல்லாம் உங்களுக்கு நான் வாரி கொட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் நடுத்தருவில் தான் நிக்கணும். பாத்தியாடி எப்படி பிரிச்சு பேசுறான்னு பாத்தியா? இந்த புள்ளைய கழிக்கிறதுக்கு நான் மருந்து சாப்பிட்ட மாதிரி இவனும் நான் கருவிலையும் கலைச்சிருந்தேனா இதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு அவசியமே இருந்திருக்காது. ஓஹோ அப்ப அதுலயும் அது தப்பித்தான் பிறந்திருக்கா? சரி சாமி. அப்ப இந்த புள்ளிக்கு ஆயுஸ் கட்டிமா? அது பொழைச்சிக்கோ, நம்ம உதவி அதுக்கு தேவைப்படாது. டேய் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு 50 வட்டி கூட கேட்டேன். அதுக்கு போய் பாப்பாவை கரிச்சு கொட்டுற? தேவையில்லை. இவன் மனசுல இவ்வளவு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இவன் கொடுக்குற காசுல என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு போட்டா அது அந்த சாப்பாடுல நஞ்சு கலக்கிறதுக்கு சமங்க. மோ அதெல்லாம் நீ பேசக்கூடாது. வயித்துல இருக்கிற குழந்தை சாகடிக்க பத்திரிக்கை தத்துவம் பேசுற. ஆமாண்டா ஆமா. இப்படிலாம் நடக்கும்னு தெரியுதா நான் கலைக்க பார்த்தேன். அந்த பிள்ளையோட தலை எழுத்து இப்படி ஒரு குடும்பத்துல பிறக்கணும்னு இருந்திருக்கு. டேய் தலைக்கு வசந்த பிள்ளையாயிட்ட. அப்பனுக்கு தோள் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி எதிர்க்கிட்டு பேசுற மாதிரி பேசுறியே. பா போதும்பா. என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. போதும், உங்களுக்கு உழைச்சி கொண்டது எல்லாம் போதும். அக்காக்கு பிறந்த வைக்கிறதுக்கும் என்னதான் மொட்டை அடிச்சீங்க. ஏதோ இப்போ ஒண்ணு பிறந்திருக்க, அதுக்கும் என்னதான் நம்பி இருப்பீங்க. எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். நான் தனியாவே இருந்துக்கிறேன்.